வாழ்க, உங்கள் நாமம் வாழ்க. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சங்கமம் இணையதளத்தில் இணைந்த இன்றைய நாளிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் நாங்கள் வேதத்திலிருந்து ஆண்டவரை குறித்து சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்ப்போம். பிரியமான நண்பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்கள் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நாட்களாக இருக்கிறபடினால் இன்றைக்கு பாருங்கள், உலகம் எங்கிலும் இந்த நாட்களிலே ஒரே பெரிய அல்லோகலமா இந்த நாட்களில் இருக்கிற நாட்களிலே, ஆனால் இந்த கொரோனாவின் நேரத்தின் நிமித்தம் ஒருவரும் இன்றைக்கு வெளியாலே போக முடியாதபடியும், ஆண்டவருடைய அதாவது இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட முடியாதபடியும் தடைகளை இந்த நாட்களிலே போட்டிருக்கிறார்கள். ஆனால் என்னதான் தடைகள் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயினால் சமாரியா ஸ்திரியோடு பேசுகிற வேளையிலே இந்த நாட்களில் சொல்லியிருந்தார். அந்த நாட்கள் இப்பொழுது இந்த நாட்களில் வந்திருக்கிறது. நாங்கள் எந்த தேசத்திலே எப்படிப்பட்ட அறைகளில் இந்த நாட்களில் அடைக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் அவரை தொழுது கொள்ளுகிற வேளையிலே அந்த சத்தங்கள் உலகமெங்கும் இந்த நாட்களில் தொனிக்கிறதா இன்றைக்கு இருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட மீகாவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 2வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்கின்றேன். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலே இருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார். அவருடைய புறப்படுதல் அங்கே அனாதி நாட்களாகிய பூர்வத்தில் உடையது என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய புறப்படுதல் எப்படியாக இருக்கிறதா பாருங்கள். இந்த நாட்களிலே அந்த புறப்படுதல் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கிறதாம், அனாதி நாட்களாகிய பூர்வத்திலே உடையது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் என்னுடைய ஆண்டவருடைய வருகையை குறித்து இந்த நாட்களிலே இந்த இடத்திலே அங்கே இந்த மீகா தீர்க்கதரிசி தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறிதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலே இருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார். அவருடைய புறப்படுதல் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளப்போகிற என்னுடைய ஆண்டவர் மறுபடியுமாய் இந்த பூமிக்கு மீண்டும் வரப்போகிறார் என்பதுதான் இந்த நற்செய்தி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான நண்பிள்ளைகள், ஆண்டவர் இந்த நாட்களிலே பூமியிலே பிறந்தாலும், ஆனால் ஏசாயாவின் புஸ்தகம் அதாவது நாட்களில் 9வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். அது குழந்தையுடைய பிறப்பு. ஆனால் இங்கே மீகாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பெத்லகேமில் இந்த நாட்களிலே நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் இங்கேதான் அங்கே உதிக்க போகிறார் என்றதை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படியானால் என்னுடைய ஆண்டவருடைய வருகை மறுபடியுமாய் அங்கே பெத்லகேமிலே இந்த நாட்களிலே வரும். மறுபடியுமாய் அவருடைய பாதங்கள் எருசலேமில் படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சகரியாவின் தீர்க்கதரிசி தெளிவாக இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான நண்பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த வேத பகுதியை வைத்துக் கொண்டு இந்த நாட்களில் நாங்கள் லூக்காவின் புஸ்தகத்துக்கு திருப்புவோமா இருந்தால், அங்கே ஆண்டோடைய வருகையில் காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமானால், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவருடைய வருகையை குறித்து நற்செய்தியை இன்றைக்கு நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமான நண்பிள்ளைகள், அநேக ஊழியர்கள் டிவி மூலமாயும் யூடியூப் மூலமாயும் அதே வேளையில் இந்த நாட்களில் ரேடியோக்கள் மூலமாயும் ஆண்டவருடைய வருகையை குறித்து இந்த நாட்களில் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் தன்னுடைய தூதர்களை அனுப்பி இன்றைக்கு ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு நற்செய்தி என்னவென்றால், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு இந்த கொரோனா வருத்தத்தின் நிமித்தம், கொரோனா வியாதியின் நிமித்தம் இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே ஜனங்கள் பயந்து போய் இருக்கிறார்கள். ஐயோ, எனக்கு இந்த மரணம் வந்துடுமே, இந்த மரணம் இப்படியாக இருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களில் பாருங்கள். இதற்கு முன்பாக பேசியிருந்த போதகர் அவர்கள் இந்த நாட்களில் சில காரியங்களை குறித்து சொல்லியிருந்தார்கள். அதாவது கொரோனாவினால்
அங்கே விழுந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அவருடைய மனைவியார் அந்த கணவரை தொடாதபடி இந்த நாட்களில் யாரையோ கூப்பிட்டு இந்த நாட்களில் காரியங்களை செய்கிறதை சொல்லப்பட்டிருந்தது. அதே போலத்தான் இன்றைக்கு நான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை பார்த்தேன். அந்த பாருங்கள், ஒரு குடும்பத்திலே ஒருவர் கொரோனாவினால் இந்த நாட்களில் மரித்திருந்தார். அந்த மரித்தவரை இந்த நாட்களிலே அவர்களுடைய இனத்தாரிடத்திலே அடித்து அவர்கள் போன் பண்ணி கேட்டிருந்தார்கள், அவர்களுடைய என்ன செய்வது, இந்த நாட்களில் அவர்கள் மரித்து விட்டார்கள் சொல்லி. அவர்கள் சொன்னார்கள், இங்கே கொண்டு வர வேண்டாம் சரீரத்தை, அப்படியே அடக்கம் பண்ணி விடுங்கள் சொல்லி. பாருங்கள், பார்க்கவே முடியாத நிலையில் இந்த நாட்கள். ஏனென்றால் இந்த வியாதி நமக்குள்ளேயும் தொத்தி விடுமோ என்ற ஒரு பயத்தில் இந்த நாட்களிலே அந்த சரீரத்தை, மரித்த சரீரத்தை கூட அந்த நாட்களிலே பார்க்க முடியாத நிலைப்பாட்டுக்குள்ளே இன்றைய காலகட்டத்தில் இந்த நாட்களிலே வந்திருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பாருங்கள். இதை குறித்து தான் இந்த நாட்களிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. இந்த நாட்களை பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலே, அதாவது மூக்கை பொத்தி கொண்டு ஓடுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே சொல்லப்படுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், எல்லாரும் இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள், இன்றைக்கு உலகத்திலே அதாவது மஸ்க் போடாதவன் ஒருவரும் இல்லை. எந்த தேசத்தை எடுத்து பாருங்கள், அதாவது வளர்ச்சி அடைந்த தேசமா இருக்கலாம், வளர்ச்சி இல்லாத தேசமா இருந்தாலும் தேசங்களில் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு மூக்கை பொத்தி கொண்டுதான் நீங்கள் போக வேண்டும். அந்த மூக்கை பொத்துகிற கருவி என்னவென்றால் மஸ்க் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நண்பர்களே. இப்ப வேதத்தில் எதை நாங்கள், அதாவது வேதத்தில் எது சொல்லப்படுகிறதோ அந்த சொல்லப்பட்ட வார்த்தைக்கு சில வேளைகள் நமக்கு அங்கே அர்த்தங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம், அந்த நேரங்கள், காரியங்கள், இந்த நாட்களை ஆண்டவர் கொண்டு வந்து அந்த இடத்துல சமர்ப்பிக்கிற வேளையிலே அந்த வார்த்தைகள் சரியாக செயல்படுகிறதை இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய பாருங்கள் பிரியமான நண்பர்களே, இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், சகரியாவின் புத்தகத்திலே சொல்லப்பட்ட ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களிலே நிறைவேறவில்லை. ஓசியாவில் சொல்லப்பட்ட ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களை நிறைவேறவில்லை. இப்ப பாருங்கள், இந்த புஸ்தகங்கள்லாம் எப்படிப்பட்ட புஸ்தகங்கள்? பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்கள். ஆனா இன்றைக்கு நாங்கள் அதை குறித்து இந்த நாட்களை யோசிப்பதில்லை. இன்றைக்கு நாங்கள் எதை பார்க்கிறோம்? மத்தேயு 24 தான் எடுத்து அடிப்படையாக பார்க்கிறோம். ஏனென்றால் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், முடிவு வராது, வேதனைக்கு ஆரம்பம் என்ற வார்த்தையை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஒழிய, ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாகத்தான் இந்த நாட்களிலே வேத வல்லுநர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பாருங்கள் பிரியமான நண்பர்களே, கர்த்தருடைய வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே அந்த வேதத்திலே இருக்கிற ஆழங்களை இந்த நாட்களிலே கண்டுபிடிக்கலாம், கருகல்களை கண்டுபிடிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசன அநேக புஸ்தகங்கள்ல இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதை, மறைக்கப்பட்டிருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதை குறித்து பேசுவதற்கு ஒருவரும் இல்லை பிரியமான நண்பர்களே. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே அநேகர் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், தங்களுடைய சுகத்துக்காக நாட்களில் வந்து சில காரியங்களை இலகுவாக இந்த நாட்களில் பேசி போகிறார்களே ஒழிய, வேதத்திலே இருக்கிற அதனுடைய டீப், அதனுடைய தாளத்திலே இந்த நாட்களில் இறங்கி இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் போவதில்லை. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்கள், ஒரு கிணற்றிலே தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரை இந்த நாட்களில் நாங்கள் அள்ள வேண்டுமா இருந்தால் பாருங்கள், அந்த கிணறு 60 அடி தாளமாக இந்த நாட்களில் இருக்கிறது. 60 அடி தாளத்திலே இருக்கிற அந்த கிணற்று நீரை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் 59 அடியிலுள்ள கயிற்றை நாங்கள் போட்டு வாளியை கட்டி இந்த நாட்களில் தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியாது. கவனமாக கேளுங்க பிரியமான நண்பர்கள். ஏன்னு சொல்லி சொன்னால், அந்த தாளத்தை அங்கே டச் பண்ணுறது கிட்டமுட்ட போகுமே ஒழிய, ஆனால் அந்த வாளியிலே இருந்து தண்ணீரை இந்த நாட்களிலே அங்கே எடுத்து வர, மேலே எடுத்து வர முடியாது. அப்படியானால் நாங்கள் 62 அடி அல்லது 63 அடி நீட்டுள்ள கயிற்றை போட்டால்தான் அந்த வாளியிலே நிறைவான தண்ணியை இந்த நாட்களை பெற்றுக்கொண்டு அங்கே இந்த நாட்களை வரக்கூடியதாக இருக்கும். அதே போலத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய வேதத்திலே ஒரு சிலர் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறார்கள் சொல்லி சொன்னால், அந்த வேதத்தினுடைய அதாவது நாட்களை கிட்ட போய் இந்த நாட்களில் நிற்கிறார்கள் ஒழிய, இந்த நாட்களில் அந்த வேதத்துக்குள்ளே போய் இந்த நாட்களை ஆராய்ச்சி செய்து மூழ்வதற்கு இந்த நாட்களில் விருப்பமே இல்லை. பிரியமான நண்பர்களே, சிலர் இந்த நாட்களை நினைக்கிறார்கள், தண்ணீர் கிட்ட போனால் அபிஷேகம் நிறைந்து விட்டது, சரி எல்லாம் முடிந்து விட்டது. அப்படி அல்ல, நீந்தி மூலம் என்று சொல்லி தந்த உடல் பாடல்களை பாடி இருக்கிறார்கள் பிரியமான நண்பர்களே. அப்ப பாருங்கள், வேதத்துக்குள்ளே நாங்கள் அங்கே நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்களை நுழைத்து இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அநேக காரியங்களை இந்த நாட்களை அறியக்கூடியதாக இருக்கும். பிரியமான அன்புள்ளங்களே, புதிய ஏற்பாட்டிலே மட்டும் காரியங்களை கண்டுபிடிக்கிறதல்ல, பழைய ஏற்பாட்டிலே போய் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அநேக ஆவிக்குரிய கருகலான சத்தியங்கள் இருக்கிறது பிரியமான நண்பர்களே. அந்த சத்தியங்களை குறித்தான் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம். எப்படி என்றால், அந்த சத்தியங்கள் இன்றைக்கு வெளிப்படாதவைகள், மறைக்கப்பட்டவைகள் இந்த நாட்களை. அப்படியானால் அந்த சத்தியங்களை நாங்கள் அந்த பொக்கிஷங்களை திறந்து பார்க்கிற வேளையிலே தான் அங்கே என்ன நடக்கிறது சொல்லி சொன்னால், அந்த சத்தியத்தினுடைய வெளிப்பாடுகள் இந்த நாட்களிலே நமக்கு தெரியக்கூடியதாக இந்த நாட்களிலே இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அதைத்தான் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார்,
ஏசாயாவின் புத்தகத்திலே வெண்கல தாழ்பால்களை உடைத்து என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. அப்ப பாருங்கள், ஆண்டவர் எப்படியாக இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே காரியங்களை வெளிப்படுத்துகிறார் சொன்னால், வெண்கல தாழ்பால்களை உடைத்து தானாம் இந்த நாட்களிலே நமக்கு அங்கே அங்கே வேதத்தில் இருக்கிற ஆழமான சத்தியங்களை இந்த நாட்களை வெளிப்படுத்தும்படியாக இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே செய்ய வல்லவராய் இருக்கிறார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பிரியமான அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைத்து வைத்திருக்கிறார், பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்படியானால் ஆண்டவருடைய அந்த அழைப்புக்கு நாங்கள் தகுதியுடையவர்களா இருந்தால் அவர் என்ன நமக்கு சொல்லுகிறாரோ அதன்படியாக அந்த வேதத்தினுடைய அதாவது ஆழத்திலே இன்றைக்கு நாங்கள் அங்கே கடந்து செல்லுவோமா இருந்தால் அங்கே தேவனுடைய காரியத்தை ரகசியங்களை இந்த நாட்களில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், மறைக்கப்பட்ட ரகசியங்களா இருந்தாலும் பாருங்கள், ஆண்டவரை சொல்லுகிறார் ஆபிரகாமை குறித்து, ஆபிரகாமின் நண்பன், அவனுக்கு நான் என்னுடைய ரகசியங்களை மறைப்பேனோ என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த நாட்களில் எதற்காக அப்படியாக சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கே ஆபிரகாம் எல்லா காரியத்தை குறித்தும் அங்கே தேவனோடு இந்த நாட்களிலே அந்த ரகசியங்களை பேசி அந்த காரியங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களா இந்த நாட்களிலே இருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான நண்பர்கள், அதே போல் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரோடு ஒரு நண்பனாக இன்றைக்கு நாங்கள் பழகுவோமா இருந்தால் அங்கே தேவனிடத்திலிருந்து நாங்கள் அந்த ரகசியங்களை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பிரியமான நண்பர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னாய் போய் கோணனானவைகளை எல்லாவற்றையும் சுவைப்படுத்துவேன். பிரியமான அன்பர்களே, இன்றைக்கு பாருங்கள், இந்த பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியத்திலே அங்கே அதாவது நாட்களே தூதர்கள் வந்து அந்த இடத்திலே சொல்லுகிறார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அதாவது பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பயப்படுகிற காரியம் நோய், கொரோனா வியாதியை குறித்து இந்த நாட்களிலே பயப்படுகிறோம். பிரியமான அன்பர்களே, பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் அதை குறித்தான் சொல்லுகிறார். பிரியமான அன்பர்களே, இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களிலே வேதம் சொல்றது லூக்கா 21 அதிகாரம் 9வது வசனத்திலே பாருங்கள், யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், ஏனென்றால் இவைகள் அங்கே முன்னதாக சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அருமையான அன்பிள்ளைகளே, அப்ப தேவ தூதர்கள் ஆண்டவருடைய பிறப்பிலே இந்த நாட்களிலே வந்து சொன்ன முதலாவது வார்த்தை இந்த நாட்களிலே டோன்ட் பி அஃப்ரைட், அதாவது பயப்படவே வேண்டாம், நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நடக்காது, ஏனென்றால் இன்றைக்கு பிறக்க போகிறவர் ஒரு இரட்சகர். ஹல்லேலூயா, glory to God. பிறக்க போகிறவர் இந்த நாட்களில் ஒரு மகிமை பொருந்தினவர். ஹல்லேலூயா. பிறக்க போகிறவர் உன்னுடைய பிரச்சனைகளை, உன்னுடைய தேவைகள், உன்னுடைய நோய்கள், உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய துன்பங்கள், உன்னுடைய சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உடையவர் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். பிரியமான நண்பர்களே, அருமையான நண்பர்களே, ஒரு மனுஷனால இந்த நாட்களிலே நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியாது. சொற்ப பணத்தை தந்தைதான் செய்வார்கள், ஆனால் திருப்தியாக்க முடியாது. அல்ல, இந்த நாட்களிலே நம்முடைய சிறையிருப்பை திருப்ப ஒரு மனுஷனாலே முடியாது. நம்முடைய அதாவது நாட்களிலே நம்முடைய நோய்களை குணமாக்க ஒரு மனுஷனாலும் முடியாது. அப்படியானால் அதற்கு உரியவர் ஒரே ஒருவர் தான், அவர்தான் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த வேத பகுதியூடாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப சொல்லப்படுகிற காரியம், தேவதூதர்கள் வேறு ஒரு காரியத்தையும் சொல்லவில்லையா. முதலாவது வசனத்தை தெளிவா பாருங்கள், அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று தான் சொன்னார், வேறு ஒன்றும் இல்லை. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அப்ப பாருங்கள், அந்த இருளிலே இருக்கிற ஜனங்கள், அதே வேளையிலே நோய்கள், பிணி, கட்டுக்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள், இந்த நாட்களிலே அதாவது விடுதலை இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்கு அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னா ஒரு நற்செய்தி சொல்லப்படுகிறது. பயப்படாதிருங்கள், உங்களுடைய நோய்கள் எல்லாம் நீங்க போகிறது, உங்களுடைய கட்டுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்பட போகிறது, உங்களுடைய சிறையிருப்புகள் எல்லாம் மாற்றப்பட போகிறது, உங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட போகிறது என்று சொல்லி ஒரு நற்சாட்சியை சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான அன்புகளே, இன்றைக்கு எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாட்களில் உலகத்திலே நடக்கிற காரியங்களை குறித்து பண நெருக்கடி வந்து கொண்டிருக்கிறது. நோயினாலே இந்த நாட்களில் ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். நாளை நாட்களில் என்ன செய்வது என்று தெரியாத நிலையிலே வேலைகளை இழந்திருக்கிறார்கள் அநேகர். இந்த நாட்களிலே அதாவது குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள் அநேகர். இந்த நாட்களிலே பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள். இப்படியாக அநேக காரியங்கள் இந்த நாட்களை மாறி 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 இந்த நாட்களை வந்து கொண்டிருக்கிறது. கணக்கு பார்க்க போனால் எத்தனையோ லட்சக்கணக்கிலே ஜனங்கள் இந்த உலகத்திலே திடீரென இந்த கடந்த ஆண்டுகளே மரித்திருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் அங்கே அது எண்ண முடியாத காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அதே வேளையிலே இந்த நாட்களில் எல்லா தேசங்களும் அங்கே ஒரு கட்டுப்பாட்டை போட்டிருக்கிறது. ஒருவரும் வெளியிலே திரிய முடியாதபடி லாக்டவுனை இந்த நாட்களை போட்டிருக்கிறார்கள். அதாவது
வீணான காரியங்களை செய்து கொண்டு திரிகிறவளை போலீசார்கள் அவர்கள் கைது செய்த நாட்களை கொண்டே சிறையிலே போடுவார்கள், அதற்கு அல்லது அவதாரத்தை அழித்துக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு என்னுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற ஒரு காரியம், அதாவது லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பயப்படாதிருங்கள் என்றுதான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நான் ஆராதிக்கிற தேவன், அதாவது நான் வாசிக்கிற இந்த பரிசுத்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, பயப்பட வேண்டாம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பயப்பட வேண்டாம். பாருங்கள், அதைத்தான் இந்த நாட்களில் சொல்லி இருந்தோம். யுத்தங்கள் நடக்கிற காரியத்தை குறித்தோ அல்ல இந்த நாட்களில் எல்லா சம்பவங்கள் காரியங்களை குறித்தோ இந்த நாட்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் முடிவு உடனே வராது என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான நண்பர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்தா இந்த பூமியில ஒரு முடிவு வந்துருமோ என்று நீங்கள் நோக்கலாம். அல்ல, இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து இன்னும் அநேக காரியங்களுக்கு பிறகுதான் இந்த பூமியிலே ஒரு முடிவை இந்த நாட்களிலே தேவன் கொண்டு வருவார். அதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் இந்த பூமியில உதித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பாருங்கள், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் என்று சொல்லி மீகா 5ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது. இன்னும் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சிக்குள்ளே வரவில்லை. அருமையான நண்பர்களே, கவனமா கேளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தது உண்மை, ஆனால் எருசலேமிலே வளர்ந்தது உண்மை. யூதேயா, எருசலேம், சமாரியா எந்த இடங்களிலும் சென்று பிசாசின் பிடியில் இருக்கிற விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது உண்மை. ஜனங்களுக்கு போதித்தது உண்மை. சீசர்களை உருவாக்கினது உண்மை. அந்த சீசர்களுக்கு எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தது உண்மை. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் என்னுடைய ஆண்டவர் செய்தார். ஆனால் இந்த நாட்களிலே அவர் ராஜாவாக அங்கீகரிக்கப்படவில்லை. அதைத்தான் முதலாவதாக இந்த நாட்களை பார்க்க வேண்டும். பிள்ளைகளே, அவர்கள் ஏளனம் செய்தார்கள். முள்முடியை அவருடைய சிரசிலே வைத்து அவரை இந்த நாட்களில் என்ன செய்தார்கள்? சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு ராஜாவை இந்த நாட்களில் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். பிரியமான அன்பிள்ளைகளே, ஆனால் அந்த அவருடைய சிரசிலே வைக்கப்பட வேண்டிய முடி முள்முடி அல்ல. இந்த நாட்களை முதலாவதாக கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படியான அவருடைய ஒரு ராஜாவுடைய தலையிலே வைக்கப்பட வேண்டிய முடி இந்த நாட்களிலே நவரத்னங்கள், அதாவது வைரங்கள், வைரூடியங்கள் இந்த நாட்களில் நிறைந்த, அதாவது இந்த நாட்களை பார்க்கல உலகத்திலே ஆளுகிற எந்த ராஜாவும் போடாத முடியைத்தான் இந்த நாட்களை என்னுடைய ராஜாவுடைய தலை மேலே வைக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நாட்களை நான் உங்களுக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறேன். பிரியமான நண்பர்களே, அவருடைய கைகளிலே ஆணிகள் அல்ல, அவருடைய கைகளிலே தங்க காப்புகள், வைர காப்புகள், ரத்தினம், கோமேதகம் நிறைந்த காப்புகள் இந்த நாட்களிலே அவருடைய கைகள் கால்களில் இந்த நாட்களிலே போட வேண்டும். பிரியமான அன்பிள்ளைகளே, அப்படியாகத்தான் என்னுடைய ராஜா மகிமை பொருந்த. அப்படியானால் என்னுடைய ராஜா இங்கே மீகா புஸ்தகத்திலே சொல்லப்பட்டது போல இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் மீண்டுமாய் வரப்போகிறார் என்பதை இந்த வேத பகுதி இன்றைக்கு நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான அன்பிள்ளைகளே, அதனாலேதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மகனே, மகளே, நீ பயப்பட வேண்டாம். உலகத்தில் நடக்கிற காரியத்தை குறித்து பயப்படாதே. புயலை குறித்து பயப்படாதே. கடல் கொந்தளிப்பை குறித்து பயப்படாதே. நோயை குறித்து பயப்படாதே. உன்னுடைய நாளை நாள் நிலையை குறித்து இந்த நாட்களிலே பயப்படாதே. இந்த நாட்களிலே பிரியமான அன்பிள்ளைகளே, பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், பாருங்கள், வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுறது, ஆதலால் பயப்படாதீர்கள். அநேக அடைக்கலாங் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்ல, விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். அந்த பறவைகள் குருவிகளுக்கு தேவன் இந்த நாட்களிலே இந்த அடைக்கலாங் குருவிகளுக்கு உணவை கொடுக்கிறார், அதை காப்பாற்றுகிறார் சொல்லி சொன்னால், நாங்கள் அந்த குருவிகளை விட மேலானவர்கள் என்பதை முதலாவதாக இந்த நாட்களிலே அங்கே அறிந்திருக்க வேண்டும். பிரியமான நண்பர்கள், அதனாலதான் இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியம், அவர்களுக்கு இந்த ஜனங்களுடைய காரியங்கள், ஜனங்களுடைய செயல்பாடுகள், இந்த தேசத்தினுடைய காரியங்களை குறித்து இந்த நாட்களை நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏனென்றால் வெளிப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். அப்படியானால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதே வேளையிலே வெளிப்படுத்தவும் போகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பாருங்கள். அவரிடத்திலிருந்து நாங்கள் ரகசியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் முதலாவது நமக்கும் தேவனுக்கும் இடையிலே மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியம் பெற வேண்டும். 100% ஐக்கியம் பெற வேண்டும். இப்ப ஆபிரகாமை குறித்து நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். ஆபிரகாமை குறித்து ஏன் ஆண்டவர் நண்பன் என்று சொன்னார் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையிலே எந்த விதமான, அதாவது மறைவான காரியங்களும் இல்லை என்பதை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் இந்த நாட்களை செய்து கொள்வார். பிரியமான அன்பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றின வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மகனை, என்னுடைய ஏக புத்திரனை கொண்டு வந்து மோரியாவில கொண்டு வந்து பலியிடன்னு சொன்னார்.
அப்ப ஆபிரகாம் அந்த இடத்திலே பாருங்கள், ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே இடைவெளி இருக்குமா இருந்தால் ஆபிரகாம் அந்த காரியத்தை நிராகரித்திருப்பார். என்ன ஆண்டவரே, இவ்வளவு ஆண்டுகளாய் போய்விட்டதே, இப்பொழுதுதான் எனக்கு ஒரு குமாரன் கிடைத்திருக்கிறார், அப்படி இருக்கிற வேளையிலே நீங்கள் இப்படியாக கேட்கிறது ஒரு நியாயமா என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவரோடு பேரம் பேசி இருப்பார். அப்படி அல்ல, ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த முடிவு நேரத்திலே, அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த முடிவு நேரத்திலே அங்கே இருந்து சத்தம் ஒன்றது, ஆபிரகாமை நிறுத்து, உன்னுடைய அதாவது நாட்களை நீ அதாவது என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடினால் நான் உன்னோடு உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறது. அவரை இதானையா ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் உள்ளே தொடர்பு என்பதை இந்த நாட்களை பார்க்க வேண்டும். கர்த்தரோடு நாங்கள் ஒரு நண்பனாக பழங்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, இந்த நாட்களை நாங்கள் சில வேளையில யோசிக்கிறோம், ஆண்டவர் எப்படி, ஆண்டவர் பயங்கரமான தோற்றத்தோடு, அப்படி அல்ல, அவர் அன்பு நிறைந்தவர். இந்த நாட்களே பாருங்கள், இந்த பூமியிலே நாங்கள் இந்த ஆவி ஆத்மா சரீரத்திலே நாங்கள் இருக்கும் வரைக்கும் அவர் இந்த நாட்களில் மனதுருக்கம் உள்ளவர், அன்பு நிறைந்தவர், கேட்கிற எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிப்பார். ஜெபத்தின் மூலமாய் நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி இந்த நாட்களை விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவரிடத்திலே நாங்கள் அந்த காரியத்தை கேட்டு இந்த நாட்களிலே பெற்றுக்கொண்டு நடக்கிற வேளையிலே நமக்கு அந்த காரியங்களை வாய்க்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான அன்புகளே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்புள்ளங்களே, இன்றைக்கு நீங்கள் என்ன பயத்தோடு இந்த நாட்களில் இருக்கிறீர்கள்? திரும்பி பாருங்கள், உங்களுடைய வலது பக்கத்தை திரும்பி பாருங்கள், இடது பக்கத்தை திரும்பி பாருங்கள். எங்கு பார்த்தாலும் கூக்குரல்கள், அழுகை, பல்கடிப்பு. இந்த நாட்களில் ஜனங்கள் இந்த நாட்களில் என்ன செய்வதென்று தெரியாதபடி இந்த நாட்களில் திகைத்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரை அறிந்த மகனே, மகளே, நீ ஓட வேண்டிய அவசியமே இல்லை. நீ உடைய வீட்டிலே இந்த நாட்களில் இருந்து பூட்டிக் கொண்டிருந்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிரு. அவர் உன்னுடைய தேவர்களை இந்த நாட்களிலே சந்திப்பார். ஏனென்றால் இந்த நாட்களிலே என்னதான் காரியங்கள் இருந்தாலும், என்னதான் செயல்பாடுகள் இருந்தாலும், என்னுடைய ஆண்டவர் நம்முடைய தேவர்களை சந்திக்கிறது மட்டுமல்ல, நம்மை போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை முதலாவதாக இந்த நாட்களிலே நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். பிரியமான நண்பர்களே, பாருங்கள், தானியேலுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். தானியேலுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், தானியேலும் அவருடைய நண்பர்கள் அங்கே பாபிலோனிலே அவர்கள் அந்த இடத்திலே சிறைப்பட்டு போய் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அவர்களுக்கு எதிராக அந்த இடத்திலே அநேக காரியங்கள் வருகிறது. செவியிலே போடுகிறார்கள், அக்கினியிலே போடுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், glory to God, அப்ப நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதானையா சத்தியம். இன்றைக்கு நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்குமா இருந்தால் அந்த நாட்களை இதுதான் சத்தியம், நீ வேற ஒன்றுமே இல்லை என்பதை முதலாவதாக நீ அறிந்திரு. இன்றைக்கு நீ ஆராதிக்கிற தேவன், நீ கல்லை ஆராதிக்கலாம், அல்லது நாட்களை மண்ணை ஆராதிக்கலாம், நீ மரத்தை ஆராதிக்கலாம், அது அங்கே விடுவிக்காது உன்னை. நீ என்னதான் நீ தலையால முறிச்சாலும் அங்க விடுவிக்கா. அது உன்னிடத்திலே இருக்கிற வேலை காசுகளை கேட்கும். இந்த நாட்களை கொண்டு வா, என்ன கொண்டு வா, அதை செய், இந்த நாட்களை அப்படி செய், பாலை ஊத்து, தண்ணியை ஊத்து, காரியத்தை செய் இந்த நாட்கள் என்று சொல்லி கேட்கும். ஆனால் என்னுடைய ஆண்டவர் உன்னிடத்திலே இருக்கிற பணத்தை கேட்கவில்லை, உன்னிடத்தில் இருக்கிற பொருளை கேட்கவில்லை, உன்னிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை. அவர் கேட்கிற மகனே, மகளே, உன்னுடைய இருதயத்தை என்னிடத்திலே தா, மிச்ச காரியத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன். பாருங்கள், நமக்கு ஒரு நவமான இருதயத்தை ஆண்டவர் தர வாஞ்சிக்கிறார். கடினமான கல்லான இருதயத்தை எடுத்து விட்டு ஒரு சதையான ஒரு இந்த நாட்களிலே தேவனை அறிகிற உணர்வுள்ள இருதயத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்து தரிசனங்களை அறிகிற அறிவுடைய இருதயத்தை நமக்கு தேவன் தரும்படியாகத்தான் இந்த நாட்களிலே வாஞ்சிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மோடு சொல்லுகிறார், இந்த நாட்களிலே மகனே, மகளே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை இந்த நாட்களில் அறிவிக்க வந்தேன் என்று தேவதூதர்கள் சொல்லுகிறார். அந்த நற்செய்தி என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே பாருங்கள். அந்த வார்த்தையை நான் திரும்ப மீண்டுமா வாசித்து முடிக்கும்படியாக வாஞ்சிக்கின்றேன். பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்கு சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர், அதாவது நாட்களே உன்னிடத்திலே புறப்பட்டு என்னிடத்திலே வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தில் உடையது என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் மறுபடியுமாய் அந்த இஸ்ரவேலை ஆளுவதற்கு அவர் இந்த நாட்களிலே புறப்பட்டு விட்டார் என்பதை இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதனாலேதான் தேவதூதர்கள் எச்சரிக்கிறார்கள், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ராஜா வரப்போற. பாருங்கள், இந்த உலகத்திலே இருக்கிற ராஜாக்களுக்கு
ராஜா த கிங் என்று தான் இன்னைக்கு சொல்லுவார்கள் பாருங்க. அல்லது இளவரசன்டா பிரின்ஸ் சொல்லுவாங்க, ராணி என்றா குயின் சொல்லுவார்கள். ஆனால் என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு வித்தியாசமான பேர். ஏனென்றால் அவருக்கு பேர் எப்படி என்றால் வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கிறது த கிங் ஆஃப் கிங்ஸ், அதாவது ராஜாக்களுக்கு ராஜா. அப்படியானால் ராஜாதி ராஜா என்று சொல்லி இந்த நாட்களிலே அவருடைய பேரை இந்த நாட்களிலே உச்சரிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் பிரியமான நண்பர்களே. He is the king of king, அதாவது he is the lord of lord என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் மகிமைக்கும் கனத்துக்கும் அங்கே அது விவரிக்க முடியாது பிரியமான அன்பிள்ளைகளே. இந்த காரியத்தை எபிரேய பதத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே வித்தியாசமான முறையிலே இந்த நாட்களை விவரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த ராஜா என்னுடைய ராஜா, அதாவது எங்களுடைய ராஜா, நான் ஆராதிக்கிற என்னுடைய ராஜா இவர் எப்படிப்பட்டவர் என்றால் ராஜாக்களுக்கு மேலாக உள்ள ராஜா மட்டுமல்ல, மகிமைக்கு பாத்திரவர், மகிமை பொருந்தும். அப்படிப்பட்ட ராஜா தான் மறுபடியுமாய் இந்த இஸ்ரவேலை ஆளும்படியாக அந்த நாட்களிலே வரப்போகிறார். அன்று அவர்கள் சிலுவையின் மேலே தொங்க வைத்தார்கள். ஒரு போட்டை எழுதி இந்த நாட்களை சொல்லி இதோ யூதரின் ராஜா ஐயனாரை என்று சொல்லி இந்த நாட்களை போட்டிருந்தார்கள். அந்த இடத்திலே அந்த அதாவது ஆசாரியர்கள் இந்த நாட்களை பரிசேயர் சசியர் எல்லாரும் சொன்னார்கள் அந்த போட்டை கலட்டும்படியாக. ஆனால் அவன் சொன்னான் அந்த நாட்களிலே, அந்த ஹீரோ சொன்னான் அந்த நாட்களை நான் போட்டால் போட்டதான் சொல்லி. அப்படியானால் உங்களுடைய ராஜா இவர் தான் என்பதான் அவருடைய காரியம். அப்படியானால் அந்த ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆளவில்லை, ஆனால் ஆளும்படியாக மறுபடியும் ராஜா வரப்போகிறார். நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அதனாலேதான் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் அதாவது செய்தியை உங்களுக்கு அறிவிக்க வந்தேன் என்று. இன்றைக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயப்பட்டு கலங்கி கொண்டு நாட்களை காரியங்களை செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்.